ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சண்டே வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எங்கே போகிறோன்னு சர்ப்ரைஸ், நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதனால் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆக்ட் பண்ணிக்கோங்க. நான் போடுற எந்த வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க எங்கே போகலான்னு காமிக்கிறேன். இருந்து கிளம்பி வச்சு கீழே நம்ம பைக் இருக்குது, பைக் எடுத்துகிட்டு நம்ம போக போகிறோம். வாங்க பைக்கில் போய் ஏறின கொடுங்க. வெல்கம் பேக் அவர் வீடியோ. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்ம வந்திருக்க இடம் தான் பேலன்சிங் ராக்கு. இது எங்கே பார்த்தீங்கன்னா ஜபல்பூரில் இருக்குது இந்த இடம். அந்த பாறையை காமிக்க எப்படி இன்னொரு பாறை மேலே இந்த பாறை உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்த்தாலே தெரியும். இது அந்த பேலன்சிங் ராக்கு. நான் பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். இந்த பேலன்சிங் ராக் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். கீழே ஒரு பெரிய பாறை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய பாறை. இந்த பாறை எப்படி தாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கீழே லைட்டாக தான் ஒரு பிடி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜபல்பூரோட ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். ஜபல்பூரோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் அந்த பாறையை. ஏன்னா இது இங்கே மட்டும்தான் இருக்குது. என்னோட பாறை விழுந்துருமோ அப்படிலாம் கிடையாது. ஜபல்பூரில் இதுக்கு முன்னாடி ஒரு பூகம்பம் வந்துச்சு. அப்போ கூட ஜபல்பூரே வந்து ஆடிருச்சு. இந்த பாறை அப்படியே தான் இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து எல்லாரும் சொல்கிறாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் பார்த்தோமே, நாங்களே வியந்து தான் பார்த்தோம். என்னடா பாறை எப்படி நிற்கி அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்ததுலேருந்தே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு இடம் தான் இங்கே. ஆனால் இங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சு இங்கே ரொம்பவே ஒரு அதிசயமான ஒரு ஒரு பாறை மேலே இன்னொரு பாறை உட்காந்துருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். நாங்கள் வந்தது சண்டே அப்படின்றனால இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கூட்டமே அதெல்லாம் ரொம்ப இருந்துச்சு. சுற்றி முற்றி பார்த்தாலுமே எல்லாம் பாறையாக தான் இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாமே. இங்கே வந்து டிக்கெட் எதுவுமே கிடையாது. நீங்கள் வெளியே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இல்லாட்டா இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம். நாங்கள் போனப்போ கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. இந்த அதிசய பாறையை நீங்கள் நம்ம வீடியோ மூலமாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை.